நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீர் சுழற்சி மற்றும் கடலின் முக்கியமான நிவாரணங்கள் பற்றி நீங்கள் இப்போது நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே, கடல் தளம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கண்டத்திட்டு, கண்ட சாய்வு, ஆழ்கடல் சமவெளிகள் மற்றும் பெருங்கடல் அகழிகள். இப்போது பெருங்கடல்களைப் பற்றிய மேலும் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். நீர்க்கோளம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் என்ற தலைப்பிலிருந்து. கற்றுக்கொள்வீர்கள். பெருங்கடலின் உப்புத்தன்மை, பெருங்கடல் வெப்பநிலை, பெருங்கடல் நீரோட்டங்கள், கடல் வளமாக. முக்கிய வார்த்தைகள்: பெருங்கடல் நீரோட்டங்கள். பெருங்கடல்களில் ஒரு திட்டவட்டமான திசையில் நீரின் பெரிய அளவிலான இயக்கங்கள். மழைப்பொழிவு, மழை, பனி. காற்றின் உராய்வு சறுக்குதல். காற்றின் திசையை மாற்றி வேகத்தை குறைக்க. குளிர் நீரோட்டங்கள். உயர் அட்சரேகைகளில் உருவாகி பூமத்திய ரேகையை நோக்கி பாயும் மின்னோட்டம் குளிர் மின்னோட்டம் எனப்படும். வெப்ப நீரோட்டங்கள். பூமத்திய ரேகைக்கு அருகில் உருவாகி துருவங்களை நோக்கி பாயும் மின்னோட்டம் சூடான மின்னோட்டம் எனப்படும். சம உவர்மை. நீர்வாழ் அமைப்பில் சம உப்புத்தன்மை கொண்ட புள்ளிகளை இணைக்கும் கோடுகள், அதாவது அல்லது வரையறைகள். சறுக்கல். காற்று அல்லது நீரின் மின்னோட்டத்தால் மெதுவாக கொண்டு செல்லப்படும். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பெருங்கடலின் உப்புத்தன்மை. கடல்கள் ஏன் புதிய தண்ணீருக்கு பதிலாக உப்பு நீரில் நிரப்பப்படுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உப்பு எங்கிருந்து வந்தது? உங்கள் சாப்பாட்டு மேஜையில் நீங்கள் காணும் அதே உப்புதானா? கடலில் உள்ள உப்புகளில் பெரும்பாலானவை நிலத்திலிருந்து வருகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் மழை, ஆறுகள் மற்றும் நீரோடைகள் சோடியம் குளோரைடு, அதாவது NaCl கலவை கொண்ட பாறைகளை கழுவி
கடலுக்குள் கொண்டு சென்றன. சோடியம் குளோரைடு அதன் பொதுவான பெயர் உப்பு என்று உங்களுக்கு தெரியும். கடலில் உள்ள உப்பு சில கடல் எரிமலைகள் மற்றும் ஹைட்ரோ வெப்ப வெண்களுக்கு அடியில் இருந்து வருகிறது. கடலின் மேற்பரப்பில் இருந்து நீர் ஆவியாகும் போது உப்பு வெளியேறுகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் பெருங்கடல்கள் குறிப்பிடத்தக்க உப்பு நீரை உருவாக்கியுள்ளன. உப்புத்தன்மை என்பது கடல் நீரில் கரைந்த உப்புகளின் மொத்த உள்ளடக்கத்தை வரையறுக்க பயன்படுத்தப்படும் சொல். சமுத்திரங்களின் சராசரி உப்புத்தன்மை 35 விழுக்காடு 0 அல்லது 1000 நீரில் உள்ள உப்பின் 35 பாகங்கள் ஆகும். அனைத்து கடல் நீரிலும் அதிகளவு கரைந்த கனிமப் பொருட்கள் உள்ளன. இதில் சோடியம் குளோரைடு அல்லது பொதுவான உப்பு மட்டும் 77.8 விழுக்காடு ஆகும். உங்களுக்கு தெரியுமா, நதி நீரில் 2 விழுக்காடு சோடியம் குளோரைடு உள்ளது. பெருங்கடலின் மேற்பரப்பு அடுக்குகளில் உப்புத்தன்மையை பாதிக்கும் காரணிகள்: ஆவியாதல் மற்றும் மழைப்பொழிவு. கடலோர பகுதிகளில் ஆறுகள் மற்றும் துருவப் பகுதிகளில் இருந்து வரும் புதிய நீரோட்டம், பனிக்கட்டி உறைதல் மற்றும் உருகுதல் ஆகியவற்றின் மூலம். மற்ற பகுதிகளுக்கு தண்ணீரை மாற்றுவதன் மூலம் காற்று வீசுகிறது. கடல் நீரோட்டங்கள். உங்களுக்கு தெரியுமா, பின்வரும் நீர்நிலைகள் உப்புத்தன்மையில் அதிகமாக உள்ளன. டான் ஜுவான் குளம், அண்டார்டிக் 440 விழுக்காடு. ரெட் பா ஏரி, செனகல் 400 விழுக்காடு. வண்டா ஏரி, அண்டார்டிகா 350 விழுக்காடு. மேலும் பின்வரும் நீர்நிலைகள் உப்புத்தன்மையில் மிக குறைவு. பால்டிக் கடல் 10 விழுக்காடு. ஹட்சன் பே 3 முதல் 15 விழுக்காடு. ஐசோஹலைன், அதே அளவு உப்புத்தன்மை கொண்ட கடலில் உள்ள புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோடு. பெருங்கடல் வெப்பநிலை. நிலத்துடன் ஒப்பிடும்போது கடல்களில் வெப்பநிலை அதிக மாறுபாடுகளை காட்டாது. ஆனால் இந்த சிறிய மாறுபாடுகள் பெரும் தாக்கத்தை காட்டுகின்றன. உதாரணமாக, இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையின் சுறுசுறுப்பு, எல் நினோ மற்றும்
லா நினா ஆகியவற்றில் பாதிக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகள் இவை. கடல் வெப்பநிலை அட்சரேகைகள் காற்று, கடல் நீரோட்டங்கள், நிலத்தின் சமமற்ற விநியோகம் மற்றும் பருவங்களின் மாற்றம் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. பொதுவாக கடல்களில் வெப்பநிலை 2°C முதல் 29°C வரை மாறுபடும். உங்களுக்கு தெரியுமா? உள்நாட்டு கடல் பகுதியில் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. செங்கடலில் வெப்பநிலை அதிகமாக உள்ளது, அதாவது 38°C. வெப்பநிலையின் செங்குத்து விநியோகம். ஒருவர் கடலுக்குள் செல்லும்போது வெப்பநிலை குறைகிறது. வெப்பநிலை வீழ்ச்சி முதல் கிலோமீட்டருக்கு மிகவும் செங்குத்தானது. அதன் பிறகு 5 கிலோமீட்டர் ஆழம் வரை நிலையான சரிவு உள்ளது. அதற்கு கீழே வெப்பநிலை சுமார் 2°C-யில் நிலையானது. பெருங்கடல் நீரோட்டங்கள். பெருங்கடல் மின்னோட்டம் என்பது ஒரு பெரிய தூரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு வெகுஜன நீரின் பொதுவான இயக்கமாகும். கடல் நீரோட்டங்கள் சில நேரங்களில் பெருங்கடல் ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடல் நீரோட்டங்களை வெப்பநிலையின் அடிப்படையில் குளிர் நீரோட்டங்கள் மற்றும் சூடான நீரோட்டங்கள் என வகைப்படுத்தலாம். பொதுவாக சூடான நீரோட்டங்கள் துருவங்களை நோக்கி பாய்கின்றன. குளிர் நீரோட்டங்கள் பூமத்திய ரேகையை நோக்கி பாய்கின்றன. பெருங்கடல் நீரோட்டங்கள் அவற்றின் வேகத்தின் அடிப்படையில் நீரோடை மற்றும் சறுக்கல் என வகைப்படுத்தப்படுகின்றன. வேகமாக பாயும் கடல் நீரோட்டம் நீரோடை என்றும், மெதுவாக பாய்வது சறுக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருங்கடல் நீரோட்டங்கள் பின்வரும் காரணிகளால் ஏற்படுகின்றன. மையவிலக்கு விசை. பூமத்திய ரேகையில் உள்ள மையவிலக்கு விசை துருவங்களை விட அதிகமாக உள்ளது. ஏனெனில் புரட்சியின் போது பெரிய வட்டங்கள் பூமத்திய ரேகையுடன் ஒத்துப்போகின்றன. இந்த சக்திகளின் மாறுபாடு பூமத்திய ரேகை நீரை துருவங்களை நோக்கி நகர செய்கிறது. காற்றின் விளைவுகள். காற்று மற்றும் காற்றின் இயக்கம் காரணமாக ஏற்படும் அழுத்தங்கள் நீரோட்டங்களின் திசையை மாற்றியமைக்கின்றன. காற்றின் உராய்வு சறுக்கல் காரணமாக காற்றின் திசையில் தண்ணீர் இழுக்கப்படுகிறது. எனவே, மணிக்கு 50 மைல் வேகத்தில் ஒரு காற்று
1 மணி நேரத்திற்கு 0.75 மைல் வேகத்தில் மின்னோட்டத்தை உருவாக்கும். மழைப்பொழிவு பூமத்திய ரேகை பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. அதனால் கடல் மட்டம் அதிகமாக உள்ளது. இதன் விளைவாக பூமத்திய ரேகையிலிருந்து நீர் வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி நகர்கிறது. சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் மூலம் வெப்ப நீர் விரிவடைகிறது. அதனால்தான் கடல் நீர் மத்திய அட்சரேகைகள் விட பூமத்திய ரேகைக்கு அருகில் சுமார் 8 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ளது. இது மிகவும் சிறிய சாய்வை ஏற்படுத்துகிறது மற்றும் நீர் சரிவில் பாயும். ஒரு வளமான பெருங்கடல் பூமியில் உள்ள பெரும்பாலான உயிர்கள் தண்ணீருக்கு அடியில் உள்ளன. கடல்களில் உள்ள அனைத்து விதமான வாழ்க்கை வடிவங்களையும் மனிதர்கள் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் தங்கள் உணவு மற்றும் வாழ்வாதாரத்திற்காக கடல்களை நம்பியிருக்கிறார்கள். கடல்கள் மீன் மற்றும் உப்பு போன்ற ஏராளமான உணவு வளங்களை அளித்தன. மணல், ஜல்லி போன்றவற்றை நாம் நம் தொழிற்சாலைகள் அல்லது வீட்டு வசதிகளுக்கு பயன்படுத்துகிறோம். மனிதர்கள் அதிலிருந்து குளோரின், புளோரின் மற்றும் அயோடின் போன்ற கனிமங்களை பிரித்தெடுக்கிறார்கள். பெருங்கடல் அலைகள் சக்தியை உருவாக்க பயன்படுத்துகிறது. கடல் தளம் எண்ணெய்க்காக வெட்டப்படுகிறது. பெருங்கடல்கள் நமக்கு ரத்தினங்களையும் முத்துக்களையும் வழங்குகின்றன. பல நூற்றாண்டுகளாக நாம் நமது நாகரிகங்களை அதன் கரையில் உருவாக்கி அதில் பயணித்து ஒருவருக்கொருவர் வர்த்தகம் செய்து வருகிறோம். திமிங்கலம் போன்ற பல பெரிய மீன்கள் மறைந்து வருகின்றன. நெகிழி மற்றும் பிற நச்சு கழிவுகளை கொட்டும் இடமாகவும் கடல்கள் மாறிவிட்டன. எனவே நாம் இயற்கை வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி எதிர்கால பயன்பாட்டிற்கு பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, வடிவத்தில் தூய நீர் அணுகள் பனி மற்றும் பனி 69.56 விழுக்காடு, நிலத்தடி நீர் 30.10 விழுக்காடு, ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்க நீர்த்தேக்கங்கள் 0.34 விழுக்காடு.